சுற்று சூழலன்னா உங்களுக்கு கவலைன்னா இத கண்டிப்பா கேளுங்க. ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துல 400 ஏக்கர் காட்டு நிட்ட தெலங்கானா அரசு ஏலம் விட போறதை எதிர்த்து ஹைவருக்கும் மேட்ட மாணவர்களும் 150 ஊழியர்களும் போராட்டம் பண்றாங்க. இந்த நிலம் கன்சா கட்சி போலிங்க பெயர்ல அழகான காடுகளா சூழப்பட்டு 450 வகையான தாவரங்களும் விலங்குகளும் நிறைஞ்சது. 4 கொம்புமான் இந்திய பாறைப்பைதான் மாதிரியான அரிய வகை விலங்குகளும் இங்க வாழுது. இந்த நிலத்தோட சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை பத்தி கவலைப்படாம அரசு அங்க சாடிப்பாக்குகள் கட்ட திட்டமிட்டிருக்கு. மாதர்டி டூஃபான் EC5 அன்னைக்கு நிலத்தை சமப்படுத்த புல்டோசர்கள் வந்தப்போ விஷயம் பெருசாச்சு. 14 மாணவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஏப்ரல் 1 போராட்டம் காலவரைட்ட உண்ணாவிரத போராட்டமா மாறியது. வகுப்புகளையும் புறக்கணிச்சாங்க. ஏலத்தை ரத்து பண்ணணும், நிலத்துக்கு சுத்தி சுவர் கட்டணும், ஏலம் சம்பந்தமான சட்ட ஆவணங்களை காட்டணும், போலீஸ் படையையும் இயந்திரங்களையும் கேம்பஸ்ல இருந்து எடுக்கணும் மாணவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த நிலம் மாநிலத்துக்கு சொந்தமானதுனும் அதை வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்த போறதா சொல்லி தெலங்கானா அரசு அந்த நிலத்தோட மதிப்பு 10 கோடி ரூபாய்னு சொல்லுது. ஆனா ஹைதராபாத் பல்கலைக்கழக அதிகாரிகள் எங்கிட்ட எந்த ஆலோசனையும் பண்ணனும் அரசாங்க வரைபடமே சரியில்லைன்னு சொல்லாங்க. சமீபத்துல உச்ச நீதிமன்றம் மரங்களை வெட்ட தடை விதிச்சு விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கு. இது வெறும் நில பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்குதும் மாணவர்களோட குரலுக்கு மதிப்பு கொடுக்கிறதும் தான் இதுல முக்கியம். இந்த போராட்டம் மாணவர்களின் உறுதியையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான அவர்களின் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துது. பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கள் கல்வியை தாண்டி சமூக நலனுக்காக போராடுது, அவர்களின் சமூக பொறுப்பை உணர்த்துது. அடுத்த அப்டேட்ஸ்க்கா காத்திருங்க.